அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் முஃமின்களாக, முஸ்லீம்களாக, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, நேற்றைய தினம் நம்ம பேசினோம், கண் திருஷ்டி என்பது உண்மை, அதன் மூலமாக நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க என்பது என்ன செஞ்சோம், நேற்று நம்ம பேசணும். அதே போல் நல்லோர்களுடைய பார்வை, பெரியோர்களுடைய பார்வை, அதுவும் உண்மை. அதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகளும் உண்டு. ஏன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு போன ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, வந்து வியாபாரத்துக்கு போகிறதாக சொல்கிறாங்க. யாரை சொல்லலாம், நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, நல்லது போயிட்டு வாங்க அப்படின்னு நபி அவங்களுக்கு வழி அனுப்பிச்சிட்டு பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த சஹாபியை கடைசியாக பார்த்துக்குங்க, இவங்க வரமாட்டாங்க, கடைசியாக பார்த்துக்குங்க, இவங்க வரமாட்டாங்க என்பதாக என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. எல்லாருக்கும் கவலையாயிடுச்சு. என்ன இந்த சஹாபி அவ்வளோதான், நம்ம அவ்வளோதான் லாஸ்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கவலையாக இருந்தாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அதாவது ஒரு மாதத்துக்கு பிறகு அவங்க வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வந்த உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்றைக்குமே பொய்யானதே இல்லையே, என்றைக்குமே பொய்யானதே இல்லையே, எப்படி இவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்களே நபி, இவங்க எப்படி வந்தாங்க ரிட்டன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்போது சஹாபாக்கெல்லாம் ஒன்று கூடி இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து அந்த சஹாபி பார்த்து துவா வாங்கினாங்க. யாரை சொல்லலாம், நல்லபடியாக நான் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னாங்க, கேட்டாங்க, தோழரே நீங்கள் என்ன நற்காரியம் செஞ்சீங்க, என்ன நற்காரியம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, யாரை சொல்லலாம், நான் உங்களை பார்த்துட்டு போகும் பொழுது அங்கே ஏழை பெண்கள் இருந்தாங்க, கொமரு பிள்ளைங்க, நிக்காஹுக்கு வழி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுற ஒரு குடும்பத்தை நான் கண்டேன். அந்த குடும்பத்துக்கு நான் என்ன செஞ்சேன், உதவி செஞ்சுட்டு போனேன், சதகாத்துக்கள் செய்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது சதக்கா என்ன செய்யும், நம்மளுடைய விதியை மாற்றிவிடும் என்பதாக நமக்கு என்ன செய்யுது, தெரியுது. மேலோட்டமாக பார்த்தா இந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் என்ன சொல்கிறாங்க, சதக்காவினால் என்ன செஞ்சிச்சு, அவங்களுடைய உயிர் திரும்ப கிடைத்தது, அவங்களுடைய ஆயுள் நீட்டப்பட்டு விட்டது என்பது மேலோட்டமான கருத்தாக இருந்தாலும் கூட நபி அவங்கள பார்த்துட்டு போனாங்க. நபி அவங்கள பார்த்துட்டு போனாங்க. நிகாஹே மருதே மூமின் சே தக்தீர் பதல் ஜாத்தி ஹே, அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, மூமினானவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய தக்தீரே மாறி போயிடும், அவங்களுடைய தக்தீரே மாறி போயிடும். அல்லாஹு அக்பர். அதனால் என்ன செஞ்சாங்க, நபி அவங்கள பார்த்துட்டு போனதுனால அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, அந்த வாழ்வு திரும்ப கிடைத்தது. ஹதீஸில் வரப்போம் பொழுது என்ன செய்யும், மேலோட்டமான கருத்து, வெளிரங்கமான கருத்து, அந்தரங்கமான கருத்து ரெண்டுமே இருக்குது. குரானுக்கும் அதே போல் வெளிரங்கம் அந்தரங்கம், ஹதீஸுக்கும் வெளிரங்கம். நமக்கே அந்தரங்கம் ஒன்று வெளிரங்கம் ஒன்று இருக்கே. என்ன சொல்கிறான், திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, என் சுயரூபத்தை பார்க்காத நீ என்ன சொல்கிறான், என் சுயரூபத்தை பார்த்துறாது அப்படின்னா இது வரைக்கும் இருந்த ரூபம் என்ன அப்படின்னா என்ன, நான் உங்களுக்கு முன்னாடி நான் இப்படி இருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே ஒன்று இருக்குது, எனக்குள்ளே ஒன்று இருக்குது, என் சுயரூபத்தை பார்த்துறாத. உனக்கு ஒரு சுயரூபம் இருக்க போகும்பொழுது அல்லாவுக்கு ஒரு சுயரூபம் இருக்காதா, இங்கே ஒரு சுயரூபம்னு ஒன்று இருக்கும் பொழுது அல்லாவுக்கு சுயரூபம் இருக்காது, ஜாஹிர் இருக்காது, பாத்தின் இருக்காது. குரானுக்கு ஜாஹிர் இருக்காது, பாத்தின் இருக்காது. ஹதீஸுக்கு ஜாஹிர் இருக்காது, பாத்தின் இருக்காது. அந்தரங்கம் இருக்காது, உள்ரங்கம் இருக்காது, வெளிரங்கம் இருக்காது. அப்போது இந்த ஹதீஸ் என்ன, ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, யாரை சொல்லலாம், நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு. என்னம்மா கனவு கண்டீங்க, என் வீட்டு வாசலில் இருந்த தேன் கூடு கீழே விழுந்து செதறி போயிடுச்சு, என் வீட்டு வாசலில் இருந்த தேன் கூடு கீழே விழுந்து செதறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொன்ன உடனே என் கணவர் என்ன செஞ்சுருக்கிறார், வெளியூர் போயிருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது
ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா நபிக்கிட்ட சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுத்துக்குங்கம்மா, உங்கள் வீட்டுக்காரர் வரமாட்டார், உங்கள் வீட்டுக்காரர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி கவலையாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. கவலை தோய்ந்த முகத்தோடு திரும்பி போயிட்டுருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏற்ற மாதிரி வர்றாங்க. அப்போ கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ கவலை வர்றீங்க, என்ன? இந்த அம்மா எவ்வளோ உஷாராக அங்கே டீல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்ட நபிகிட்ட சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லலைங்க. நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அது அந்த கனவு நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவார், அதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் என்ன சொன்னாங்க, அவங்க வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டுமே உண்மைதான், ரெண்டுமே உண்மைதான். நபிக்கிட்ட போய் சொல்லும் பொழுது அந்த மெசேஜ் புதுசு, அந்த மெசேஜ் புதுசு. என்ன, அந்த அம்மா கனவு கண்டாங்களே, அந்த கனவுக்கு விளக்கம் அதுதான், கனவுக்கு விளக்கம் அதுதான். போன கணவர் திரும்பி வரமாட்டார் என்பதுதான் விளக்கம். எப்போ இந்த அம்மா நபியை பார்த்தாங்களோ, எப்போ இந்த அம்மா நபியை பார்த்தாங்களோ, தக்தீர் பதல் ஜாத்தி ஹே, தக்தீர் மாறி போயிடுச்சு, மாறின தக்தீரோட திரும்பி போய்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. அந்த முகத்தை பார்த்தாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம், அந்த முகத்தை பார்த்தாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். அப்படி ஒன்றும் தெரியலையே, அவங்க என்ன, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, வீட்டுக்காரர் என்ன செஞ்சிருவார், நல்லபடியாக வந்து சேர்ந்துடும். அதே போல் அந்த சஹாபி வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கு விளக்கத்தை சொன்னாங்க, வரமாட்டாங்கன்னு சொல்லி. நபியை பார்த்த பரக்கத்தின் காரணமாக அவங்களுடைய விதி மாற்றப்பட்டது. அந்த மாற்றப்பட்ட விதியோடு திரும்பி போயிட்டு இருக்கும்போது தான் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் மொத்த ஜாதகமும் தெரியுதா இல்லையா? நம்மளுடைய முகம்தான் கியூஆர் கோடு. தாரிஃபுஹும் பிஸீமாஹும், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவர்களுடைய முகங்களை, அவங்களுடைய முகத்தை கொண்டு என்ன செஞ்சோம், அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க நீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், தாரிஃபுஹும் பிஸீமாஹும், அவங்களுடைய அடையாளம் விடப்பட்டிருக்கும், அவங்க முகத்தை பார்த்தோன்னே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நரகவாதியா சொர்க்கவாதியான்னு சொல்லி. நம்ம முகம் தான் கியூஆர் கோடு, பார்த்தோன்னே தெரிஞ்சு, ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரிஞ்சு போயிடும் யாருன்னு சொல்லி. அப்படிப்பட்ட கஷ்ஃப் உடையவர்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கஷ்புடைய மக்கள் என்ன செய்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. புரியுதா? அதனால நல்லோர்களுடைய பார்வை, நல்லோருடைய பார்வை, இத்தகை ஃபராஷத்தல் மூமினின், மூமின்களுடைய பார்வையை பயந்து கொள்ளுங்கள். இன்னஹு யன்துரு நூரில்லா, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கிறார்கள். அந்த நூரோட பார்க்கக்கூடிய அந்த பார்வை யார் மேலே படுதோ அது என்ன செஞ்சு போயிடும், இருக்கிற முசீபத்தெல்லாம் ஓடி போயிடும், இருக்கிற பலாயெல்லாம் ஓடி போயிடும். ஏன், கூட அல்லாஹ் இருக்கிறான்னு பார்க்குறாங்க. நமக்கும் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு தான் நாமளும் பார்க்குறோம். நாம் மட்டும் வேறு யாருடைய நூரை கொண்டு கடன் வாங்கிட்டு வந்து பார்க்கல, நாமளும் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு தான் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு தான் பார்க்குறோம் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் பார்க்குறோம். இல்லைன்னா கண்ட பலாயை பார்ப்போமா, கண்ட கருமத்தை நம்மளால் பார்க்க முடியுமா, ஆபாசங்களை பார்க்க முடியுமா, அந்நிய பெண்களை பார்க்க முடியுமா? புரியுதா? நம்ம என்ன செய்யறதில்ல, அல்லாஹ்வுடைய நூறு தான், அந்த நூரை கொண்டு தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் பார்க்கறதுனால இந்த பார்வையினுடைய பரக்காத்துகள் எடுபட்டு போயிடுது. ஆனால் நல்லோர்கள், இறைநேசர்கள், முத்தகீன்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கின்றோம் என்ற இந்த எண்ணத்தோடு பார்க்கறதன் காரணமாக யார் எதிர நிற்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா முசீபத்தும் ஓடி போயிடுது. புரியுதா? அப்போ பார்வைக்கு பரக்கத்து இருக்கு, பார்வைக்கு பரக்கத்து இருக்கு. அந்த பார்வை என்ன செஞ்சிடும், மாற்றிடும். அப்படியே அந்த பார்வை அப்படியே என்ன செஞ்சு போயிடும், மாற்றிடும். நம்மளுக்கு அது என்ன செய்யறதில்லை, விளங்குறதில்லை. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. யார் அவங்க முத்தகீன்கள், யார் அவங்க ஷேகுமார்கள், இறைநேசர்கள்? நம்மள மாதிரி தான் வருவாங்க போவாங்க, நம்மளுக்கு தெரியாது. நம்மள மாதிரி தான் வருவாங்க போவாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஹைர், அல்லாஹு தஆலா யாருக்கு நாடி இருக்கிறானோ அவங்களுக்கு காட்டுவான், அவங்க யாருக்கு நாடி இருக்கிறானோ அவங்களுக்கு காட்டுவான். அவங்கள்ட்ட சொல்லிட்டு போய் எவ்வளோ காரியங்கள் நல்லதாக முடிஞ்சு போயிருக்கும், எவ்வளோ காரியங்கள் நல்ல காரியமாக முடிஞ்சு போயிருக்கும். அவங்கள்ட்ட ஒரு துவாவுக்காண்டி சொன்னால் அந்த துவா கபூலாகி, ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் போடுறாங்க,
இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான், அல்லாஹ் ஆஃபியஸ் சலாமத்து கொடுப்பான், அல்லாஹ் உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவான் அப்படின்னு காப்பாற்றப்பட்ட நபர்கள் அவங்களுக்கு தெரியும் இவங்க யார் அப்படின்னு சொல்லி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ என்ன செய்யணும்? பார்வைக்கு நல்ல பார்வை கெட்ட பார்வை ரெண்டுக்குமே பவர் இருக்குது. அல்லாஹு தாலா நல்லோர்களுடைய பார்வையில் நம்மை பட செய்து நம்முடைய எல்லா முசீபத்துகளும் ஆபாத்துகளும் எல்லா விதமான பலாய்களையும் இருந்து அல்லாஹு தாலா நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நவைத்து சௌம கதின் அன் அதாஇ ஃபர்தி ரமலான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவாக இன்று பிடிக்க நியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.